இந்த உலகத்திலேயே ரொம்ப ரொமான்டிக்கான பர்சன்னா இவங்க தான் அப்படின்னா யாரை சொல்வீங்க? மேபி அது நம்மளுடைய க்ளோஸ் சர்க்கிளில் இருக்கலாம், இல்லை நமக்கு பிடிச்ச மணிரத்னம் படத்தோட ஹீரோயின் யாராக கூட இருக்கலாம். அந்த மாதிரி ஏன் கேட்குறேன்னா, ஒரு கோட் ஒன்று சூப்பராக போட்டிருந்தாங்க. இந்த உலகத்திலேயே ஆக சிறந்த ரொமான்டிக்கான லாங்குவேஜ் என்னென்னா ரெஸ்பெக்ட். அதாவது ஒருத்தவங்களை நம்ம மதிக்கிறது, மரியாதையாக பேசுறது, இந்த இடத்துல அவங்க ரெஸ்பெக்ட்னு மீன் பண்ணல, அவங்களோட ஃபீலிங்ஸ்க்கு நம்ம தரக்கூடிய மரியாதை அதுதான். ஸோ நம்ம நிறைய டைம் நம்ம ரீல்லையும் சொல்லியிருக்கிறது ஸ்டாண்ட் ஆன் தியர் ஷூஸ் அப்படின்னு. இன்னொரு கோட் ஒன்று பார்த்தேன், அதில் என்னென்னா, பாவம் அவங்களால முடிஞ்சது அவ்வளோதான் போல் அப்படின்னு ஒரு வார்த்தை முடிச்சிருந்தாங்க. அதாவது நம்ம நினச்ச மாதிரி அவங்க செய்யலை, நம்ம நினச்ச மாதிரி அவங்க கேட்கல, சொல்லலை அப்படிங்கிறத தாண்டி விட அவங்களால முடிஞ்சது அவ்வளோதானே. ஒரு நாள் ஷோவில் அப்பா அம்மாக்கள் பற்றி பேசுகிறப்ப நான் முடிச்சிருந்தேன், இப்படி ஒரு அப்பாவால் நம்மளால் இவ்வளோ தான் முடியும் அப்படின்னு செஞ்சு அவங்க நமக்கு 100% கொடுத்துருப்பாங்க. மேபி நமக்கு அது பத்தாமல் இருந்திருக்கும், ஆனால் அவங்களால செய்ய முடிஞ்சது அவ்வளோதான் அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டாவே பல பிரச்சனைகள் இருக்காது, சில நேரங்களில் அவங்க மேலே கோவம் இருக்காது அப்படின்னு. உடனே ஒருத்தர் கால் பண்ணி 7 வருஷம் எங்கள் அப்பா அம்மா கூட பேசாமல் இருந்தேன், இப்படி நான் யோசிக்கல அப்படின்னாரு. ஸோ எப்பயுமே அடுத்தவங்க பொசிஷன்லேருந்து யோசிக்கணும், அதே மாதிரி கோவப்படுறப்ப ரொம்ப கவனமாக யோசிக்கணுன்றாங்க. ரஜினி ரீசெண்டாக ஒரு ஷோவில் கூட இது பேசியிருந்தார். கோவங்கள் ஈஸியாக ஃபேட் ஆகிடும், பட் கோவத்தில் பேசின வார்த்தை போவாதுன்னாங்க. ஸோ கோவமாக இருக்கப்போ சொல்லக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். நமக்கு நினச்ச மாதிரி ஒருத்தங்க செய்யலைன்றப்ப அதை நம்ம எடுத்துக்கிற விதம் ரொம்ப முக்கியங்க.